தொடர்ந்து அரங்கத்தில் நம்மோடு தற்போது பாஜகவை சேர்ந்த திரு எஸ்ஜி சூர்யா அவர்களும் இணைந்திருக்கிறார். இப்போ திரு சுவாமிநாதன் அவர்கள் பாக்கி அவர்கள் குறிப்பிட்டார் பல்வேறு ஃபேக்டர்ஸ் எதனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு. இதுல அல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம், வரலாற்றில் இல்லாத அளவிலான வாக்குப்பதிவும் ஒரு முக்கிய காரணமா? நிச்சயமா அதுல இரண்டு கூறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஒன்று வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்தது, இன்னொன்று யாரால் அதிகரித்தது. அதுவே இங்க விவாத பொருளாச்சு. எஸ்ஐஆரால் அதிகரித்ததா அல்லது விஜய் போன்ற புதிய சக்திகளுடைய வரவால் அதிகரித்ததா? அப்போ அதுவும் விஜயோட தொடர்புடையதான் அப்படின்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் என்பது வரலாறு காணாத அளவுக்கு கூடியிருக்கு நீங்கள் கேட்டதை போல. அதில் கொஞ்சம் நுட்பமாக நம்ம பார்த்தோம்னா பெண்களுடைய வாக்கு கூடுதலாக பதிவாயிருக்கு ஆண்களை விட ஒப்பிடுகிற பொழுது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 0.98% பெண்களுடைய வாக்கு கூடுதலாக இருந்தது, சற்றேறக்குறைய 1%. அதுதான் இன்னைக்கு தேமுதிக அதிமுக அலைன்ஸ் வெற்றி பெறுவதிலையும் ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 2026 இதுவரையும் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் உச்சபட்சமாக 2.19%, அதாவது கிட்டத்தட்ட 2.25% ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக வாக்களித்திருக்காங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு மையப்படுத்தி தான் இந்த தேர்தலை அணுகுமுறையாக எல்லா கட்சிகளும் செயல்படுத்தினாங்க. ரொம்ப குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் மகளிருக்கு வழங்கிய 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கிய மாதம் 1000 ரூபாயை முன்னிலைப்படுத்தினாங்க. விடியல் பயணம்னு அவர்கள் மேற்கொண்ட பயணத்தை முன்னிலைப்படுத்தினாங்க. புதுமை பெண் திட்டம்ங்கிற பேரில் கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாயை முன்னிலைப்படுத்தினாங்க. பதிலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் 1000 ரூபா வாங்குறத 2000 ரூபாயாக கொடுப்போம் அப்படின்னாங்க. திமுகவும் அதை சொன்னாங்க. 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் மகளிர் உரிமை தொகைனாங்க. 8000 ரூபாய்க்கு பரிசு கூப்பன் அறிவிச்சாங்க, என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிட்ஜ் அறிவிச்சாங்க. மாற்றுன்னு சொல்லப்படக்கூடிய விஜய் அரசியல் களத்துக்குள்ளே அவரும் கூட அதே பெண்களை குறிவித்தார். 2500 ரூபாயா தரேன், மாமன் சீர் தரேன் அப்படிங்கிற போது நீங்கள் விஜய் தொடர்ந்து சொன்னார், மற்றவங்களுக்கு வேணால் இது எலெக்ஷனாக இருக்கலாம், எங்களை பொறுத்தவரை எமோஷனர். அப்போ ஏதோ ஒரு வகையில் பெண்களை மையப்படுத்தி தான் இந்த தேர்தல் களம் இருந்தது. வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அதில் பெண்களுடைய வாக்கு பிரதான ரோல் பண்ணுது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா பெண்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதா இந்த தேர்தல் களத்தினுடைய ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இது முக்கியத்துவம் வருது. இதைவிட முக்கியமாக விஜய் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்ததில் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் 18 முதல் 19 வயது வரை உள்ளவர்கள் இளைஞர்கள் மட்டும் 14 லட்சம் பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எண்ணம் அந்த தலைமுறை கிட்ட ஒரு வாக்களிக்கிற ஆர்வம் தூண்டுறதுக்கும் விஜய்ங்கிற ஒரு சக்தி ஒரு வகையில் காரணம். ஸோ அதையெல்லாம் வைத்து தான் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இங்கே கடந்த காலங்களில் தேட் ஃபோர்ஸ் இருந்திருக்காங்க. நீங்கள் ஒரு மக்கள் நல கூட்டணி அதனுடைய வீச்சுங்கிறது ஒரு 6% முடிந்திருக்கிறது. கமலஹாசன் கடந்த தேர்தலில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். பட் அது எதுவுமே எதோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு. நீங்கள் 2006 நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கு விஜயகாந்த் எடுத்த வாக்கு சதவீதமே 8% தான். அவர் மட்டும்தான் விருத்தாச்சலத்தில் ஜெயிக்கிறார். பட் அதை விட 2-2.5 மடங்குக்கும் அதிகமான ஒரு வீச்சு இருக்கிறதுனால அவர் திமுகவை பாதிக்க போகிறாரா அதிமுகவை பாதிக்க போகிறாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள் வாக்கை செலுத்திட்டாங்க. இந்த வாக்கில் விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் லாப கணக்கு. மற்றபடி 2 கட்சிகளுக்கு அது நஷ்ட கணக்கு தான். 2 கூட்டணிகளுக்குமே நஷ்ட கணக்கு தான். அவங்கள்ட்ட இருந்து யாருக்கிட்ட இருந்து கூடுதலாக நஷ்டப்படுத்த போகிறாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வாக்கு சதவீதமாக மாறுது. இதனால தான் இந்த ஆர்வம் மேலெழுந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். முன்னாடிலாம் அரசியல் பார்வையாளர்கள் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் ஆர்வம் இருக்கும். இப்போ சாதாரணமாக இந்த 10-15 நாட்கள் வேறு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இருந்ததுனால முன்னாடிலாம் அரசியல்வாதிகள் தான் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ சாமானிய மக்கள் கூட அவர் ஜெயிச்சிருவாரா இவர் ஜெயிச்சிருவாரான்னு பேசக்கூடிய சூழல் கிட்டத்தட்ட 2006 விஜயகாந்த் வரும்போது இருந்தது. அப்போ கூட அவர் ஜெயிச்சிருவாரான்னு இருந்ததில்லை, அவர் யாரை பாதிப்பாருங்கிறதா இருந்தது. இப்போ விஜய் ஜெயிச்சிருவாரான்னு கூட மக்கள் பேசக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அரசியலை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தேர்தல் கவனிக்கத்தக்கது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி யார் ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பை விட இன்னும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடியது விஜய்க்கு திரைத்துறையில இருந்து தோல்வி அடைந்தவர்கள் உதாரணமாக போகிறார்களா இல்ல ஜெயிச்சவர்கள் உதாரணமாக போகிறார்களா அப்படின்றது. மற்றும் ஒன்று, நாம் தமிழர் கட்சி கன்சிஸ்டண்டா ஒரு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க. அது என்ன ஆக போகிறது அப்படின்ற ஒரு விடையையும் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். தற்போது அரங்கத்துல நம்மிடையே இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த திரு மனுராஜ் அவர்கள். திரு மனுராஜ், இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், அதுக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டாரு, நான் கருத்து கணிப்பு அடிப்படையில மட்டும் சொல்லல, கள நிலவரத்தின் அடிப்படையிலையும் சொல்றேன், வெற்றி எங்கள் பக்கம் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு எல்லா கட்சியும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? கருத்து கணிப்புகளை தாண்டி கடந்த 5 வருட காலம் நடந்த ஆட்சியின் மதிப்பீடு தான் இந்த தேர்தல். அஃப்கோர்ஸ் நம்ம போன ஒரு 1.5 மாதமாக கள நிலவரத்தை க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் தேர்தலுக்கு முன் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பின் கருத்து கணிப்பு, அதையும் நம்ம எல்லாருமே ரொம்ப தீவிரமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் ஒரு சூழலில் இந்த தேர்தல் வந்திருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். அதாவது 2026 வருடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல்
பிரச்சாரம் நடந்திருக்க அந்த சமயத்திலேயே வந்து டீலிமிட்டேஷன்ன்ற ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் நம்ம நோக்கி வந்துருந்துச்சு. அதை தாண்டி சமூக நீதி அரசியல், அதையும் தாண்டி மாநில உரிமைகள், இதற்கான ஒரு தேர்தலாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். இதை குறிப்பாக இப்போ பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு, இதற்கான பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்வையாளர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் வருது அப்படின்றத நினைவு கூறும் வகையில் தான் நான் இந்த முதல் கட்ட கருத்தை நான் இதை சொல்கிறேன். அதை தாண்டி அஃப்கோர்ஸ் கருத்து கணிப்புகள்ன்றது பார்த்திங்கனாலே இப்போ நிறைய ஒரு கன்ஃபியூஷனோடு தான் வந்திருக்கு. யாராலையும் குறிப்பாக இந்த கட்சி தான் முன்னிலையில் இருக்கிறது, இந்த கட்சி தான் இல்லை என்று சொல்ல முடியலை. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா யாரை நீங்கள் எந்த கருத்து கணிப்பை எடுத்தாலும் அது வேறு யாரோ ஒரு ஆளை காட்டுது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மேற்கு வங்காளத்திலையும் இந்த பிரச்சனை தான். அசாம் மற்றும் கேரளாவை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புலையும் ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இப்போ கள நிலவரத்தை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. கள நிலவரம்னா நீங்கள் சும்மா போய் ஜென்ரலாக பப்ளிக்கிட்ட பேசுகிறது மட்டும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 75,000 பூத்துகளில் வந்து ஒரு பூத்தில் 20 ஏஜென்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அத்தனை பேர்கிட்டையும் பேசுகிற வாய்ப்பு வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு உண்டு. ஸோ அந்த அடிப்படையிலும் தான் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அதை தாண்டி கடந்த 5 வருட காலத்தில் வந்து இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு கல்வி சுகாதார துறைகளில் வந்து ஒரு உள்கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கிறது, அதை தாண்டி தொழில் முதலீடுகள், இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இன்னைக்கு நாங்கள் தைரியமாக போய் மக்கள்கிட்ட நிற்கிறோம். உண்மையை சொல்லணும்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவும் ஒரு மகிழ்ச்சியோடும் இந்த 5 ஆண்டு இன்னைக்கு வந்து அடுத்த ஆட்சி தொடங்கும் ஒரு நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த கடந்த 5 வருட ஆட்சி எவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குன்றனால நாங்கள் எங்களுடைய கான்ஃபிடென்ஸும் எங்களுடைய ஒரு குட்வில்லோடு நாங்கள் மக்கள்கிட்ட போயிருக்கிறோன்றது தான் இன்னைக்கு எங்களுடைய கள நிலவரம். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம்.